ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 வசனம். அன்பானவர்களே, இந்த வசனம் இன்று மற்றவர்களை பற்றி பேசுவதற்காக அல்ல, என்னை பற்றியும் உங்களை பற்றி பேசுவதற்காகத்தான். நாம் மற்றவர்களின் குறைகளை எளிதாக காண்கிறோம். ஆனால் தேவன் இன்று நம்மை கேட்கிறார், உன்னிடத்தில் தயவு இருக்கிறதா? உன்னை புண்படுத்தியவரிடமும் உன்னை மதிக்காதவரிடமும் உன்னை தவறாக பேசியவரிடமும் நீ தயவாக நடந்து கொள்கிறாயா? இல்லை என்றால் இன்னும் கிறிஸ்துவின் சுவாபம் முழுமையாக நம்மில் வளரவில்லை. தேவன் கேட்கிறார், உன்னிடத்தில் மன உருக்கம் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை பார்த்து வெறுக்கவில்லை. சகோதரர்களை, சபையில் உள்ளவர்களை நாம் வெறுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனம் உருகினார். துன்பப்படுகிறவர்களை கண்டபொழுது இரக்கப்பட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? துன்பப்பட்டால் அவர்களை பார்த்து சிரிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். இது கிறிஸ்துவின் குணமா? நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களின் தவறுகளை பார்த்து அவர்களை இகழ்கிறோம், மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். அப்படி அவர்கள் தவறும் பொழுது குறை கூறுகிறோமா? அல்லது அவர்களை திருத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? ஒருவரின் கண்ணீரை பார்த்து நம் இதயம் உருகவில்லை என்றால் நாம் இன்னும் கிறிஸ்துவைப் போல அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வரவில்லை என்றே பொருள். இந்த வசனத்தின் உச்சம் இதுதான். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதற்காக தேவன் நம்மை மன்னிக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்தபொழுதே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தின் மூலம் நம்மை மன்னித்தார். இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்ற நாம் ஒரு வார்த்தைக்காக, ஒரு தவறுக்காக, ஒரு அவமதிப்புக்காக ஆண்டு கணக்காக மனதில் பகையை வைத்து கொள்வது சரியா? இது கிறிஸ்துவின் குணமா? இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். நாம் எத்தனை பேரை மனதார மன்னித்திருக்கிறோம்? என்னிடத்தில் கிறிஸ்துவின் தயவு சிந்தை இருக்கிறதா? என்னிடத்தில் கிறிஸ்துவின் மன உருக்கம் இருக்கிறதா? என் வாழ்க்கையை பார்த்து மக்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தை காண்கிறார்களா? அன்பானவர்களே, வேதாகமத்தை வாசிப்பது மட்டும் போதாது. அதிகமாக வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதிகமாக நான் படித்திருக்கிறேன், உலக அறிவு என்னிடத்தில் இவ்வளவு இருக்கிறது என்பதெல்லாம்